நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 24 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டாக நிலவுனால நமது பூமியோட சுழற்சி வேகம் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கு. பூமியிலேருந்து நமது நிலவு 3,84,400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அமைஞ்சிருக்கு. நமது நிலவு நமது பூமியோட டைடலி லாக் ஆயிருக்கு. டைடலி லாக்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ளாமல் கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு நமது பூமியை வந்து சுற்றி வரும். இதனால நிலவில் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே பகலாகும், மறுபக்கம் ஃபுல்லாகவே இரவாகவே இருக்கும். இதான் வந்து டைடலி லாக். நிலவு நமது பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 27 நாட்கள் வந்து எடுத்துக்குது. 9 ஜூலை 2025 நிலவோட பொசிஷனால, அதாவது நிலவு நமது பூமியோட துருவங்களுக்கு பக்கத்தில் வந்ததுனால பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள எடுத்துக்கிட்ட 24 மணி நேரத்தில், அதாவது 86,400 செகண்ட்ஸில் 1.2லேருந்து 1.5 மில்லி செகண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை தான் சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர் வந்து பூமி வேகமாக சுழலுது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. வருகிற ஜூலை 22 மற்றும் ஆகஸ்ட் 5 இந்த தேதிகளில் நிலவுனால நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள எடுத்துக்கிற 24 மணி நேரத்தில் 1.2லேருந்து 1.5 மில்லி செகண்ட் வந்து குறையும் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிலவு உருவானதுனால தான் நமது பூமியோட சுழற்சி வேகம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும்னா 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் வந்து உருவானிச்சு. நமது பூமி வந்து உருவானிச்சு. நமது பூமி உருவானதுக்கு அப்புறம் நமது பூமியோட ஒரு நாள்ன்றது வெறும் 8 மணி நேரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்ஸ் பிளானட்டால உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமது பூமி மீது மோதி இருக்கு. அதுக்கப்புறம் நிலவு வந்து உருவாயிருக்கு. நிலவு உருவானதுக்கு அப்புறம் நிலவு நமது பூமியோட ஈர்ப்பு விசையில சிக்கி நமது பூமியை நிலவு ஆர்பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நிலவு உருவானதுக்கு அப்புறம் தான் நமது பூமியோட சுழற்சி வேகம் வந்து படிப்படியாக குறைக்கப்பட்டிருக்கு. 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியோட ஒரு நாள்ன்றது வெறும் 19 மணி நேரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 85 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியோட ஒரு நாள்ன்றது வெறும் 21 மணி நேரமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 40 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியோட ஒரு நாள் வந்து 22 மணி நேரமாக இருந்திருக்கு. நிலவு உருவானதுக்கு அப்புறம் தான் நமது பூமியோட சுழற்சி வேகம் வந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு இப்போ நமது பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 24 மணி நேரம் வந்து எடுத்துக்குது.